ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிளாட்டினம் போலார் பேரட் ஒயிட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் வந்து போலார் பேரட்டை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். எப்படி ப்ரீடிங் பேர் சேர்க்குறது, எப்படி ப்ரைஸை காப்பாற்றுறது, எப்படி டேங்க் செட் பண்ணணும், எப்போ பேர்கிட்டேருந்து ப்ரைஸை பிரிக்கணும், எல்லாமே கிளியராக போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போட்டு நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. நம்மள்கிட்ட வந்து மொத்தம் இப்போதைக்கு 3 ப்ரீடிங் பேர் இருக்குது. அதாவது ஒன்று பியூர் ஒயிட்டு, அது இந்த பேர். இன்னொன்று வந்து ப்ளூ, இன்னொரு பேர் வந்து ப்ளூ அண்டு ஒயிட்டு. அதாவது மேல் வந்து ஒயிட்டு, ஃபீமேல் வந்து ப்ளூ. அப்படி ஒரு கிராஸில் ஒரு ப்ரீடிங் ஆகி கிடக்கு. மொத்தம் நம்மள்ட்ட இப்போதைக்கு இருக்கிற பேர் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் இருக்குது. ஒயிட்டை வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ப்ரீடிங் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் எக்லை பண்ணச்சில் எனக்கு அந்தளவுக்கு எக்கு வைக்கலை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் எந்த மீனுமே சிச்சிலிட்டு வெரைட்டியில் வந்து ஃபஸ்ட் டைம் எக்கு வைக்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் அந்த இடம்லாம் அதுக்கு செட் ஆகணும். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் வைக்கும்போது நிறையா வைக்கும், நிறையாவே குஞ்சுகள் எடுக்கும். ஸோ இப்போ தான் நம்மள்ட்ட போலார் பேரட்டு ஒயிட் வந்து ஒரு பேர் நல்லா செட் ஆகிருக்கு. ஸோ இதில் உள்ள குட்டிகள் எல்லாமே ஓரளவு நல்லா சைஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து இதுக்கு நான் வாட்ரு சேஞ்ச் பண்ணேன். அதனால் இன்றைக்கி வந்து பேர்கிட்ட இருந்து குட்டியெல்லாம் இன்றைக்கி இந்த சைஸ்லேயே நாம் பிரிச்சுருவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்து உடனே இது எக்லை பண்ணுற கண்டிஷன் வந்துருச்சு. ஸோ இனிமேலும் இது கூட குட்டிகளை விட்டோம்னா குட்டிகளை கண்டிப்பாக சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி குட்டிகள் எல்லாத்தையுமே வேறு டேங்குக்கு மாற்ற போகிறோம். இப்போ ரீசெண்டாக எனக்கு நிறைய பேர் கால் பண்ணாங்க, ப்ரோ எனக்கு வந்து எக்லை பண்ணுது, ஆனால் அந்த எக்கு ஒரு 2 நாள் கழித்து போய் பார்த்தா அதில் கலசத்துக்குள்ளே ஒன்றுமே இல்லை அப்படின்னா. அந்த முட்டை எங்கேயுமே போயிருக்காதுங்க, அது உள்ளே தான் இருக்கும். அது ஒன்றும் சாப்பிடவும் செய்யாது. அந்த முட்டையை எடுத்து வேறு இடத்துல மாற்றி வச்சுருக்கோம், அவ்வளோதான். நீங்கள் வந்து அடிக்கடி போய் அந்த கலசத்தை எடுத்து பார்க்குறதாலையோ இல்லை அந்த மீனை டிஸ்டர்ப் பண்ணுறதாலையோ என்ன ஆகும்னா அது பயந்துடும். பயத்தால் தான் அந்த மீன் வந்து அந்த முட்டையெல்லாம் எடுத்து வேறு இடத்துக்கு மாற்றி வைக்கும். மற்றபடி நீங்கள் அந்த முட்டையெல்லாம் அது சாப்பிட்ருக்கோம் அப்படிலாம் நினைக்காதுங்க. என்கிட்டேயுமே இது நடந்துச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து மீன் எக்லை பண்ணும்போது நான் முட்டையை எடுத்து பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் 2 நாள் கழித்து போய் பார்த்தேன். ஐயோ, நம்ம முட்டையை தொட்டதுனால தான் அது வந்து எடுத்து பயத்தில் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு 4 நாள் கழித்து போய் பார்க்கும்போது அதோட குட்டிகளை வெளியே கூப்பிட்டு வந்துருச்சு, அது கூடயே நின்றுச்சு. நீங்கள் அதுக்காண்டிலாம் பயப்பட வேண்டாம். இன்னொன்று என்னென்னா, அந்த டேங்கில் வந்து ப்ரீடிங் ஆகியிருக்கிற மீன் கூட மற்ற எந்த மீனையும் ஆட் பண்ணாதுங்க. அதுதான் நான் சொல்கிறேன். நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுவாங்க. என்னது, அந்த குட்டியை அதுவே வளர்க்க போகுது, மறுபடியும் எதுக்கு நம்ம அந்த மீனை விடக்கூடாது அப்படின்னு நினச்சி ஆட் பண்ணுறாங்க. அந்த தப்பு பண்ணாதுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு இன்னொரு ப்ரீடிங் வீடியோட சந்திக்கிறேன்.